Is the importance of educating the next generation about our unsung heroes and their sacrifices. They stress the significance of teaching young minds about our unity in diversity and the strength it brings, encouraging gratitude towards those who fought for our freedom and equality, especially as we celebrate Independence Day. India's journey to freedom was a path filled with immense sacrifice, courage and unity. From the first war of independence against the British to the Quit India movement, our freedom fighters faced numerous challenges to secure our independence. The Honorable Governor and Lady Governor are wishing the esteemed guests, who are the representatives from the civil society, central government officials and the heads of various central government offices, who too honor the sacrifices of our freedom fighters as we celebrate this day of freedom. Ladies and gentlemen, today we stand free because of the countless brave souls who fought for our independence. Their unwavering determination inspires us to contribute positively to our country. Carrying this message, the Honorable Governor and the Lady Governor are exchanging their Independence Day greetings with guests from the Diplomatic Corps, senior officers, retired IAS, IPS officers. 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து நடைபெற்று வருகிறது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர்கள், நீதிபதிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், காவல்துறை மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, இந்த தேநீர் விருந்து தொடர்பான மேலும் விவரங்கள். To continue building a prosperous India is our motto. And with that elevated thought, we have among us the young achievers. பங்கேற்றிருக்கிறார்கள், உயர் அலுவலர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர் ஏவாவேலு, அமைச்சர் பெரிய கருப்பன், அமைச்சர் எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், அமைச்சர் தங்கம் தென்னரசு, அமைச்சர் கே.என். நேரு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்பு. அதே போல பாஜக சார்பில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக துணைத் தலைவர் கருணாகரன், தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா, ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்பு. அதே போல நீதிபதிகள், உயர் அலுவலர்கள், நீதிமன்ற உயர் அலுவலர்கள் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் மற்றும் முதல்வர் இருவரும் தேநீர் அரங்கத்திற்கு தற்போது வருகை தந்துள்ளனர். நாட்டினுடைய 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ் ஆளுநர் ஆர்.என். ரவி அளிக்கும் தேநீர் விருந்துக்கு தமிழ்நாடு முதல்வர் தற்போது பங்கேற்றிருக்கிறார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில இந்த தேநீர் விருந்தானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பு அதே போல திமுக சார்பில் எந்த அமைச்சர்களோ அல்லது எம்எல்ஏக்களோ பங்கேற்க மாட்டார்கள். ஆனால் தமிழக அரசு சார்பாக முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என்று ஆர்.எஸ். பாரதி முன்பு கூறியிருந்தார். அதே போல முதல்வரும் அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனால் திமுக கூட்டணி சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இது போன்ற திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சிகள், கூட்டணி கட்சிகள் இருந்து யாரும் இதுல பங்கேற்கவில்லை. அனைத்து கட்சிகளும் புறக்கணித்திருக்கிறார்கள். ஆனால் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கெடுத்திருக்கின்றனர். இந்த தேநீர் விருந்தானது அரை மணி நேரம் ஷெட்யூல் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேடையில அமைச்சர் பெருமக்கள், ஆளுநர்கள் பேசிய பிறகு இந்த தேநீர் விருந்தானது துவங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் மட்டுமில்லாமல், அதிகாரிகள் மட்டுமில்லாமல், சுதந்திர போராட்ட வீரர்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய திருநங்கைகளையும் அழைத்திருக்கிறார்கள். அதாவது சமூக செயற்பாட்டாளர்களாக செயல்படக்கூடிய 10 திருநங்கைகளை தேர்வு செய்து தேநீர் விருந்துக்கு அழைத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இசை கலைஞர்கள், நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் இங்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ தேநீர் விருந்திற்கு 500க்கும் மேற்பட்டோரை ஆளுநர் மாளிகை அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில அழைப்பு விடுத்த 90% பேர் இங்க பங்கெடுப்பதாகவும் தகவல் கூறப்பட்டு வருகிறது. தற்போது நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.